2016 நீ இருந்ததை யோசிச்சுப்பாரு. 4.5 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டா வளரும் நீ என்னைக்காவது நினைச்சா? எவனாவது ஒரு கருத்தாளன், ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா? மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேள்வி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கு மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்வும் எனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு கேள்வி வச்சம் தெரியும், விமர்சிக்கத்தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். இல்ல இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல. அது வரை நீங்க சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு பைக்கை கொடுத்து அங்க போய் பார்த்தா சீப்பமா இருக்குது. முத பெட்டியில நம்ம சின்ன 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறாண்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள். அதுல தேடுறாண்டா எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னமங்கடா? அதற்கு ₹1 போட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதா? தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான். அவன் சீமானுக்கு போறோம்னு நினைச்சு போட்டான். அதுல 1 லட்சம் ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. அங்கதாண்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். இந்தியாவை யார் ஆளுவதில்லை? இத்தனை லட்சம் பேர் இந்த மகன் தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆளுவதில்லை?